அனைவருக்கும் என்னுடைய இனிய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய முக்கியமான குருவினாக்கள் அப்படின்றது என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது அடுத்த மாதம் உங்களுக்கு. ஸோ அதனால அதில் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த குருவினாக்களெல்லாம் மஸ்ட்டாக நீங்கள் படிச்சுட்டு போகணும். நான் முடிஞ்சளவு ஒரு வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி பண்ண முடிகிற அப்படின்னா 2 வீடியோவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக் பண்ணுறேன். குருவினாக்களை பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 சரியா, 2 வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இப்போவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான அப்டேட். என்ன சார் அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வேதாந்துல ஜேஇ மெயினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் சூப்பர் டூப்பராக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடிக்குள்ளே கால் எடுத்து வச்சாச்சு அப்படின்ற மாதிரி தான். ஸோ பரமேஸ்வர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 99.92% எடுத்திருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பசங்க வருண் அண்ட் பூமிகா, பிரசாந்த் அண்ட் தயசேகர், சுஷாங்க், அங்கித் குமார், மோகித், சுபாஷ். ஸோ உங்களுடைய பேர்லாம் படிக்கும் போதே தெரியும் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பசங்க. ஸோ எல்லாருமே சூப்பர் டூப்பராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களாலே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் அண்ட் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நிறைய பேருக்கு தெரியும் சார் ஜேஇ அப்படின்னா என்ன சார், நீட் அப்படின்னா என்ன சார். ஜேஇ எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் கனவு காண்றீங்க அப்படின்னா ஐஐடி தெரியுமா, ஐஐடி திருச்சி, சாரி ஐஐடி சென்னை, என்ஐடி திருச்சி, அடுத்து ஐஐடி கான்பூர், ஐஐடி கராக்பூர் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் டாப் காலேஜஸ் இன் கவர்மெண்ட் சரியா. ஸோ அந்த காலேஜில் படித்தோம் அப்படின்னா அது ஒரு பிராண்டடா. ஐஐடி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட். அதில் படித்தோம் அப்படின்னாலே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க. அப்பா ஐஐடியில் படித்த பையனா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதில் படிக்கும் போது பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ அதான் ஐஐடி அப்படின்னாலே ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு. ஸோ அந்த மாதிரி படிக்கணும் சார், நானும் அந்த மாதிரி காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குடா. அதுதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதை நீ கிராக் பண்ணாதான் நீ ஐஐடிக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். அதுதான் உங்களுடைய பசங்களாக பண்ணிட்டு இருக்காங்க. சார் நானும் இந்த பசங்க மாதிரி ஐஐடிலாம் ஜாயின் பண்ணணும் சார், ஐஐடி காலேஜ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய வேதாந்து லேர்னிங் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஇ அண்ட் நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நீ 9th படிச்சுட்டு 10th போகலாம். உனக்கு ஃபவுண்டேஷன் அப்படின்றத நடத்துவாங்க, பேசிக்காக இருக்கிறது. உன்னுடைய போர்டு எக்ஸாமை பாதிக்காத விதத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உனக்கு சூப்பர் டூப்பராக பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஓகே சார், இப்போ எப்படி சார் நான் எங்கெங்க சார் இந்த ஆஃப்லைன் சென்டர் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீட் கிராஷ் கோர்ஸ் கூட இருக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டு பசங்களுக்கு. ஸோ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 20 மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 11,110 சரியா, அந்த ப்ரைஸ்லேருந்து இருக்கு. எங்கெங்க சார் ஆஃப்லைன் சென்டர் இருக்குது, ஜேஇ அண்ட் நீட் ரெண்டுமே இருக்குது. ஸோ எங்கெங்க இருக்குன்னு சொல்ல பாருங்க, அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பூர், அம்பத்தூர், முகப்பேர், பெருங்குளத்தூர், சொக்கிகுளம், அடுத்து காலவாசல், அழகர் கோவில், தில்லை நகர், கேகே நகர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, ஹூசூர் எல்லா இடத்துலையுமே இருக்கு. எனக்கு செக் பண்ணணும் சார், எனக்கு அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குடா, கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பேசி எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நேரில் கூட மீட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் ஆஃப்லைன் சென்டரில் நேரில் விசிட் பண்ணலாம் சரியா. ஸோ அம்மா அப்பாவோட போனேன் அப்படின்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன இருக்குது எது இருக்குன்ட்டு சரியா. ஸோ அதுக்கடுத்து நம்முடைய லாஸ்ட் கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸ்காலர்ஷிப்ஸ் கூட இருக்குது. ஸ்காலர்ஷிப்னா என்ன சார் அப்படின்னா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நீ சூப்பர் டூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்ற பட்சத்தில் உனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னா நீ 90% ஸ்காலர்ஷிப் படிக்கிற அந்த டெஸ்ட் நல்லா பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு 1000 ரூபாய் தான் ஃபீஸ். 10,000 ரூபாய் சாரி 1000 ரூபாயில் உனக்கு 100 ரூபாய் தான் ஃபீஸ். புரியுதுங்களா. ஒரு 10,000 ரூபாய் கோர்ஸ் அப்படின்னா நீ 90% உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ 10,000ல் 9,000 போய் மீதி பார்த்தீங்கன்னா உனக்கு 1000 ரூபாயிலே அந்த கோர்ஸ் கிடைக்கும் சரியா. புரியுதுங்களா. ஒரு 1000 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னா நீ 90% அடிக்கிற அப்படின்னா 9,000 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உனக்கு மைனஸ் ஆயிரும். மீதி 100 ரூபாய் தான் நீ ஃபீஸ் கட்டணும் சரியா. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரியா. ஸோ அந்த மாதிரி ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சீட்லாம் கம்மியாக தான் இருக்குது. புக்கை விசிட் அப்படின்னு லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்தீங்க அப்படின்னா இதான்டா லாஸ்ட்டு. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டு. என்ன அப்டேட் அப்படின்னா யாராச்சும் 10th படிக்கக்கூடிய பசங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஃபைட்டர் பேட்ச் சார் எனக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. யூடியூப் போனாலும் நான் நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன், ஷார்ட்ஸ் பார்க்குறேன், காமெடி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு எப்படியாச்சும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உடைய ஃபைட்டர் பேட்ச் இருக்கு. ஸோ ஃபைட்டர் பேட்ச் உங்களுடைய ஆப்பில் உனக்கு தனியாக பார்த்தோன்னா கிளாஸஸ் கண்டக்ட் ஆகும். நீங்கள் சூப்பர் டூப்பராக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஆப்பில் படிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கும். முழுக்க ஃப்ரீ தான் சரியா, எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ ஃபைட்டர் பேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஃப்ரீ தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது,
செக் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? சரி, ஓகேடா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமான குருவினாக்கள் அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த குருவினாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு தேவையான ஒன்று. சரியா? ஸோ எக்ஸாமுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இயல் 1ல் பாருங்க, நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பேசக்கூடிய மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? நாங்கள் பேசும் மொழி தமிழ் மொழி. நம்ம பேசக்கூடிய மொழி என்ன? அது ஒரு தமிழ் மொழி. இப்போ பேசக்கூடிய மொழி என்ன மொழிப்பா? எல்லாரும் பேசக்கூடிய மொழி என்ன? தமிழ் மொழி. அவ்வளவுதான். ஸோ தமிழ் மொழி தென் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. நம்முடைய தமிழ் மொழி அப்படின்றது தென் திராவிட மொழி குடும்பம். என்ன திராவிட மொழி குடும்பம்? தென் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. அப்ப நீங்க பேசக்கூடிய மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? நீங்க பேசக்கூடிய மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் பேசும் மொழி தமிழ் மொழி. நம்ம பேசக்கூடிய மொழி என்ன? தமிழ் மொழி. தமிழ் மொழி தென் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. எந்த திராவிடம்? தென் திராவிடம். மறந்துடாதீங்க. ஸோ தென் திராவிடம் அப்படின்னு போட்டீங்கன்னா கரெக்டான ஆன்சர். தென் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சர் அவ்வளவுதான். சார் 2 பாயிண்ட் எடுத்தா 2 மார்க் கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் 2 மார்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. ஏன்னா 2 பாயிண்ட் கண்டிப்பா எழுதிருக்கணும். 2 பாயிண்ட் மஸ்டா. ஸோ 2 பாயிண்ட் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ரைட் பண்ணிருக்கணும். சரியா? நாங்கள் பேசும் மொழி தமிழ் மொழி. நம்ம பேசக்கூடிய மொழி என்ன? அது தமிழ் மொழி. தமிழ் மொழி தென் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. தமிழ் மொழி அப்படின்றது தென் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. தமிழ் மொழி அப்படின்றது தென் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்க, தமிழோவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. தமிழோவியம் கவிதையில உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை பத்தி பார்க்கலாம். என்னை மிகவும் ஈர்த்த அடிகள். சார் இந்த பாயிண்ட் போடணுமா அப்படின்னு நிறைய பசங்க கேட்குறீங்க. போட்டுதான் ஆகணும். என்னை மிகவும் ஈர்த்த அடிகள் அப்படின்னு போடுங்க. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. ஸோ தமிழோவியம் கவிதையில உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா பாருங்க, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அதை நம்முடைய தமிழை பொறுத்தளவு பார்த்தோன்னா காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்துருச்சு. இன்னைக்குதான் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நேற்று தோன்றின தமிழா என்ன? ஸோ 2000 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு மொழி எது அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழி. அதனாலதான் காலம் பிறக்கும் முன் பிறந்தது. காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்துருச்சு. அதனாலதான் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி அப்படின்னு சொல்றாங்க. கல்லும் தோன்றல மண்ணும் தோன்றல, கல்லும் இல்ல மண்ணும் இல்ல, அதுக்கு முன்னாடியே தோண்டிட்டாங்க. யாரு? நம்முடைய தமிழ் மொழி, நம்முடைய தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. எந்த காலத்திலையுமே நிலையாய் இருக்கிறது எது அப்படின்னா அது தமிழ் தான். எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. சோ காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. சோ உலகம் தோன்றிய நாள் முதல் வேரூன்றிய மொழி தமிழ் மொழி. உலகம் தோன்றின நாள்ல இருந்து வேரூன்றிய ஒரு மொழி எது அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழி தான். இந்த உலகம் தோன்றிய நாள் முதல், சரியா, உலகம் தோன்றின நாள்ல இருந்து ஒரு வேரூன்றிய ஒரு மொழி எது அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழி தான். இன்றைய நவீன காலத்திலும் நிலைத்து நிற்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்திலையும் பார்த்தோன்னா அது நிலைத்து நிற்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்திலும் எப்படி இருக்குது? நிலைத்து நிற்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்திலும் நிலைத்து நிற்கிறது. காலத்திற்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது? தன்னை தானே புதுப்பிச்சுக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா ஃபேஸ்புக் அப்படின்னு இருக்குப்பா. ஃபேஸ்புக்கு தமிழ்ல இருக்குடா முகநூல். என்ன சொல்றாங்க? முகநூல். வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கு. வாட்ஸ்அப் பார்த்தோன்னா புலனம். இதெல்லாம் தமிழ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க? டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க விளையாடுறீங்களா ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயரை தமிழ்ல என்ன பண்ணிருக்காங்க? டிரான்ஸ்லேட் பண்றாங்க. இலவச நெருப்பு. எப்படி? இலவச நெருப்பு, ஃப்ரீ ஃபயர். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் அப்படின்றது தன்னைத்தானே அப்டேட் செய்யக்கூடியது. தன்னைத்தானே என்ன பண்ணிக்குது? அப்படியே மாத்திக்குது. தேவையான மாதிரி என்ன பண்ணிக்குது? அப்படியே அப்டேட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உலகம் தோன்றிய நாள் முதல் வேரூன்றிய ஒரு மொழி தமிழ் மொழி. இன்றைய நவீன காலத்திலும் நிலைத்து நிற்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் எப்படி நிற்குது? நிலைச்சு நிற்குது. எவ்வளவு மொழிகள் முன்னாடி இருந்துச்சு, நிறைய மொழிகள் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா நம்முடைய தமிழ் மொழி மட்டும் எப்படி இருக்குது? இன்னைக்கு நிலைத்து நிற்குது. காலத்திற்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. காலத்துக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுது? தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. ஆகவே இந்த அடிகள் என்னை ஈர்த்தன. அதனாலதான் இந்த அடிகள் எல்லாமே என்னை ஈர்த்திருக்கு. அதனாலதான் இந்த அடிகள் எல்லாமே என்ன இருக்கு? ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ 2வது கேள்வி புரியுதாப்பா பசங்களா? சோ ரொம்ப முக்கியமான கேள்வி, ஒண்ணுமே கிடையாது. அப்ப பாருங்க, தமிழோவியம் கவிதையில உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. என்னை மிகவும் ஈர்த்த அடிகள் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. சார் இந்த பிடிஎஃப் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? சார் இந்த பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. விளக்கம்:
உலகம் தோன்றிய நாள் முதல் வேரூன்றிய ஒரு மொழி எது அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழி தான். உலகம் வேரூன்றிய நாள் முதல் தோன்றிய நாள்ல இருந்து வேரூன்றிய ஒரு மொழி எது அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழி தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் நிலைச்சு நிற்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் எப்படி நிற்குது? நிலைச்சு நிற்குது. ஸோ காலத்திற்கு ஏற்ப தன்னை என்ன பண்ணுது? புதுப்பிச்சுக்குது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது? தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. ஆகவே இந்த அடிகள் என்னை ஏத்துன, அதனாலதான் இந்த அடிகள் என்ன பண்ணிருக்கு? என்னை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ பசங்களா எல்லாருக்கும் கிளியரடா? எல்லாருக்கும் புரிஞ்சுதான்? ஸோ ரெண்டாவது கேள்வி எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அவ்வளவுதான். ரெண்டாவது கேள்வி தாறுமாறா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அடுத்து போக போறது பாத்தீங்கன்னா மூணாவது கேள்வி அப்படின்றது பார்க்க போறோம். கன்னி அப்படின்றதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கன்னி, கண்ணினா என்ன சார்? ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா பாருங்க. இரண்டு கண்களை போல, ஒண்ணுமே இல்லை, இரண்டு கண்களை போல, ரெண்டு கண் இருக்குல்ல, இரண்டு கண்களை போல இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். இரண்டு கண்களை போல, ரெண்டு கண்களை போல இரண்டு இரண்டு பூக்கள், ரெண்டு ரெண்டு பூ வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மா வந்து இந்த என்ன பண்ணுவாங்க? பூ கட்டுவாங்க. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அம்மா வந்து பூ கட்டுவாங்களா? ரெண்டு ரெண்டு பூ எடுத்து வைப்பாங்க, சக் 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 சக்னு கட்டுவாங்க. யாருக்கெல்லாம் தெரியும்? ரெண்டு ரெண்டு பூ எடுத்து வச்சு அம்மா சக் 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 சக்னு கட்டுவாங்க. அந்த மாதிரி ரெண்டு கண்களை வச்சு, இரண்டு கண்களை போல இரண்டு ரெண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படக்கூடிய மாலைக்கு கன்னி என்று பெயர். அதே போல தமிழ்ல ரெண்டு ரெண்டு அடிகள், ரெண்டு ரெண்டு அடி தான் இருக்கும். அடுத்த ரெண்டு அடி, அடுத்த ரெண்டு அடி, இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு அடிகள் கொண்ட பாவகை கன்னி அப்படின்னு பெயரு. சரியா? இதுல ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மூணு சொல்லின்னு தான் வரணும். சரியா? அப்ப என்ன சொல்றாங்க? கன்னி அப்படின்னு சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுதா? ஸோ ரெண்டு ரெண்டு பூக்களை வச்சு எப்படி நம்ம தொடுக்கப்படக்கூடிய மாலைக்கு பேர் கன்னியோ, அதே மாதிரி தமிழ்ல இரண்டு ரெண்டு அடிகள் கொண்ட பாவகை பார்த்தோன்னா அதுக்கு கன்னி அப்படின்னு சொல்றாங்க. இரண்டு அடிகளும் ஒரு எதுகையை கொண்டிருக்கும். ரெண்டு அடிகளும் பார்த்தோன்னா ஒரு எதுகையை வச்சிருக்கும். ரெண்டு அடிகளும் பார்த்தோன்னா எதுகை அப்படின்னா என்ன? இரண்டாம் எழுத்து ஒன்றிடுவது. எதுகை என்றால் இரண்டாம் எழுத்து ஒன்றி விடுவது. ஸோ எதுகை அப்படின்றது என்ன? இரண்டாம் எழுத்து ஒன்றி விடுவது. எதுகை என்றால் என்ன? இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எல்லாருக்கும் புரியுதா? ஒண்ணுமே கிடையாது. கன்னி அப்படின்னா அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இரண்டு கண்களை போல, ரெண்டு கண்களை போல இரண்டு ரெண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படக்கூடிய மாலைக்கு, இரண்டு கண்களை போல இரண்டு ரெண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படக்கூடிய மாலைக்கு பேர் பார்த்தீங்கன்னா கன்னி அப்படின்றாங்க. அதே போல இரண்டு ரெண்டு அடிகள் கொண்ட பாவகை கன்னி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரெண்டு ரெண்டு அடிகள் கொண்ட பாவகைக்கு பேர் என்ன? கன்னி. இரண்டு அடிகளும் ஒரு எதுகையை கொண்டிருக்கும். அப்படி ஆப்போசிட்டா இருக்கும். அப்படி இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். இந்த மாதிரி ஆப்போசிட் என்னது? அதுக்கு பேரு கன்னி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ பசங்களா, மூணாவது கேள்வி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நான்காவது கேள்வி போலாம். ஓகே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். பாருங்க, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். இலக்கியங்களில் பாடு பொருள்களாக இவ்வடிகள் உணர்த்தவனை அவை. இந்த பாடு பொருளா இதெல்லாம் உணர்த்துறது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். அவை உணர்த்துவன யாவை? தமிழ் மொழியில் மக்களின் அக வாழ்வையும் இல்லற வாழ்வு, புற வாழ்வையும் போர் நெறி பாடுபொருளாக கொண்ட இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை இவ்வடிகள் உணர்த்துகின்றன. எடுத்துக்காட்டுக்கு அக 400, புற 400. ஃபர்ஸ்ட் அகம்னா என்ன அப்படின்னு தெரியணும். அடுத்து புறம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அகம் அண்ட் புறம். ஸோ அகம் அப்படின்னா தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைடா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா அந்த காலத்துல கணவன் மனைவி இருந்தாங்க. இன்னைக்கு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு நிலை எப்படி இருந்துச்சு? அவங்க மற்றவங்களுக்கு எப்படி விருந்தோம்பல் செஞ்சாங்க, மற்றவங்க எப்படி வந்து அவங்க அனுசரிச்சாங்க, இதெல்லாம் தான் பார்த்தோன்னா அகத்துல வரக்கூடியது. ஸோ அகம் அப்படின்றது பார்த்தோன்னா தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலை. தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலையை அகம் அப்படின்னு சொல்றோம். புறம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வீரம், கொடை, கல்வி, போர் நெறி. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா புறம் அப்படின்னாலே சண்டை போடுறது. நிறைய பசங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அகம்னா உள்ள சார், புறம்னா வெள்ள சார் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. தமிழை பொறுத்தளவு இந்த இடத்துல வரும்போது பார்த்தோன்னா அகம் அப்படின்னா தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலை அப்படின்னும், புறம் அப்படின்னா வீரத்தை பத்தியும் கல்வியை பத்தியும் கொடையை பத்தி பேசுறது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். இலக்கியங்களின் பாடுபொருளாக இப்படிகள் உணர்த்துவன யாவை? தமிழ் மொழியினுடைய மக்களுடைய அக வாழ்வையும் இல்லற வாழ்வையும் புற வாழ்வையும் பாடு பொருள்களாக கொண்ட இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை இவ்வடிகள் உணர்த்துகின்றன. ஸோ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா அக 400 புற 400. எடுத்துக்காட்டுக்கு சொல்லும் போது என்ன இருக்குது? அக 400 அண்ட் புற 400. சரியா? மறந்துடக்கூடாது. ஓகே. ஸோ அடுத்தாவது ஐந்தாவது கேள்வி போவோமா? தென் திராவிட மொழிகள் ஏதேனும் 4 எழுதுக. ஸோ சார் ஏதாச்சும் 4 தானே சார் கேட்குறாங்க அப்படின்னா 4 மட்டும் எழுதுனா போதுமா அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் பசங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 4 மட்டும் எழுதுனா போதும். சார் நான் கொஞ்சம் நல்லாவே படிப்பேன்,
ஓரளவு மார்க் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் எல்லா பாயிண்ட்ஸ் எழுதுறது பெட்டர். சரியா? நான் என்ன சொல்கிறேன் சார், நான் சார் நீங்கள் 4 பாயிண்ட் எழுதுனாலே 2 மார்க் கிடச்சிடும்ன்றீங்க, அப்புறம் எங்களை மட்டும் இருக்குது சார் எக்ஸ்ட்ரா எழுத சொல்கிறீங்கன்னா, எக்ஸ்ட்ரா எழுதுனா கம்பேரிட்டிவ்ல உனக்கு குட் மார்க்ஸ் கிடைக்கும்டா, ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? ஏன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்கிறத மட்டும் எழுதினாலும் 2 மார்க் தான். ஆனால் நீ கொஞ்சம் உன்னுடைய பேப்பரை என்ஹான்ஸ் பண்ணலாம்ல. ஸோ பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பையன் இன்னும் சூப்பராக படிக்கக்கூடிய பையன், உனக்கு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குக்கோ அவங்களாம் நினச்சி உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்க்கோ மார்க் குறைக்காம இருக்கலாம். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் எழுதுரு, உனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும், தேவையான பாயிண்ட்ஸ் எழுதிருக்க, எக்ஸ்ட்ராவும் எழுதிருக்கு, கம்பேரிட்டிவ்லி நீ சூப்பராக எழுதிருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த 4 மட்டும் எழுதுனா பத்தாது, எக்ஸ்ட்ராவும் எழுதுங்க, கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய பசங்க. சரியா? தமிழ், மலையாளம், துளு, கோத்தா, கன்னடம், தோடா, குடகு, கொரகா, இருளா. சரியா? ஸோ தென்திராவிட மொழிகள் ஏதேனும் 4 எழுதுக அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா கவர் பண்ணிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ், 2வது மலையாளம், 3வது துளு, 4வது கோத்தா அண்ட் கன்னடம், அடுத்து தோடா, குடகு அப்படின்னா கொடகு, கொரகா அண்ட் இருளா. சரியா? ஸோ சிம்பிளா இதுல மார்க் எடுக்கலாம். ஸோ 5வது கேள்விக்கு இதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எவ்ரி ஒன் கிளியர்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ ஈஸியா என்ன பண்ணலாம், இதுல நம்ம அடிச்சு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி தான். சரிங்களா? சிம்பிளா அடிக்கலாம். ஓகேவா? ஸோ 5 கேள்வி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து 6வது கேள்வி போகும். ஸோ 6வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது நம்மளுடைய ஆனுவல் எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி. சரிங்களா? ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ ஒண்ணுமே கிடையாது, அளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள், அளபடை 2 வகைப்படும். அவ்வளவுதான். எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அது என்னென்ன? அளபடை 2 வகைப்படும். ஒன்னு உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. ஒன்னு உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. ஒன்னு உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. அவ்வளவுதான்டா, சிம்பிளா இருக்குல்ல? சோ ஒன்னு உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. அளபடை எத்தனை வகைப்படும்? அவை 2 வகைப்படும். ஒன்னு உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. ஒன்னு உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. சிம்பிள் ஈஸி தூசி. என்ன பண்ணலாம், நம்ம அசால்ட்டா மார்க் அடிக்கலாம். சரி, இதில் பொறுத்தளவு நீங்க 2 விஷயம் எழுதணும். அப்ப எத்தனை வகைப்படும் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க, அதனுடைய வகை என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் அடிக்கலாம். ஸோ அதனுடைய வகையை மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு எழுதினா 1 மார்க் தான். ஸோ அது என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு எழுதினா அதுக்கு 1 மார்க். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 மார்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுல இருந்து அடிக்கலாம். எத்தனை மார்க் அடிக்கலாம்? 2 மார்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம ஈஸியா அடிக்கலாம். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாருக்கும் கிளியரா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? கிளியரா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சூப்பர்ரா. அவ்வளவுதான். அடுத்த கேள்வி போயிடுவோமா? ஸோ அவ்வளவுதான். ஒரு 6 கேள்வி பார்த்துருக்கோம். 6 கேள்வியில 2-3 கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இயல் 1ல. சரிங்களா? அது என்னென்ன கேள்வி அப்படின்னா, உடைய நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? நம்ம பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி, அது தென் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. தமிழோவியம் கவிதையில உங்களுக்கு மிகவும் ஈர்த்தடிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னை மிகவும் ஈர்த்தடிகள் அப்படின்னு டாபிக் போட்டுக்கோங்க. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. விளக்கம்: உலகம் தோன்றிய நாள் முதல் வேரூன்றிய ஒரு மொழி தமிழ் மொழி. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்திலையும் நிலைச்சு நிற்குது. காலத்துக்கு ஏற்ப தான் என்ன பண்ணுது அப்படின்னா புதுப்பிச்சு கொள்ளுது. அதனால இந்த அடிகள் என்னை ஈர்த்திருக்கு. அடுத்து கண்ணி அப்படின்னா அதனுடைய விளக்கம் என்ன? கண்கள், 2 கண்கள் இருக்குல்ல, அது மாதிரி 2 பூக்களை வைத்து அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் அந்த மாலை தொடுக்குவாங்க. அந்த மாதிரி அதுக்கு பேர் மாலைக்கு கண்ணி அப்படின்னு பெயரு. அதனால தமிழ்ல 2 அடிகள் கொண்ட பாகை கண்ணி அப்படின்னு சொல்றாங்க. 2 அடிகளும் ஒரு எதுகையை கொண்டிருக்கும். அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். இவை இலக்கியங்களில் பாடுபொருளாக வெளியில் உணர்த்தவனை அவை. தமிழ் மொழியில மக்களினுடைய அக வாழ்வையும் புற வாழ்வையும் பாடுபொருளாக கொண்ட இலக்கியங்கள் அமைந்திருந்தன என்பதை வெளியில் உணர்த்துகின்றன. அகநானூறு, புறநானூறு. தென் திராவிட மொழிகள் ஏதேனும் 4 எழுதுக. தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, கோத்தா, தோடா, குடகு, கொரகா, இருளா. அளபடை எத்தனை வகைப்படும்? சிம்பிள், 2 வகைப்படும். ஒன்னு உயிரளபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. சரியா? சோ அவ்வளவுதான்டா பசங்களா. சோ ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல நம்ம மார்க் அடிக்கலாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிம்பிளா படிச்சா போதும், ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஈஸியாவே நம்ம 9th தமிழ்ல 9th ஆனுவல் எக்ஸாம்ல அடிச்சு மார்க் எடுக்கலாம். ஓகேவா? சோ கிளியர், சூப்பர். அடுத்த இயல் போயிடலாம். கூவல் என்று அழைக்கப்படுவது எது? சார் இந்த மாதிரி ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்கு சார், இந்த கேள்வி என்ன சார் பண்றது? என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, கம்பேரிட்டிவ்லி வேற கேள்வி சூஸ் பண்ணி எழுதுறது பெட்டர். ஏன்னா இந்த கேள்விக்கு இவ்வளவுதான் ஆன்சர், அதை தாண்டி ஆன்சர் கிடையாது. அது ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆனா மற்றபடி நீங்க பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி வேற கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதுன்னா அதை எழுதுங்க, 2 பாயிண்ட் இருக்கிறது. ஆனா இந்த எழுதுனா 2 மார்க் கொடுத்துருவாங்களா சார் அப்படின்னா, சில டீச்சர்ஸ் 2 மார்க் கொடுப்பாங்க, சில டீச்சர்ஸ் 1 மார்க் கொடுப்பாங்க, 1.5 மார்க் கொடுப்பாங்க. கேட்டா எனக்கு பாயிண்ட்ஸ் பத்தல அப்படிம்பாங்க. அதனால கம்பேரிட்டிவ் வேற கேள்வி தெரியுதுன்னா எழுதுங்க. மற்றபடி இது ஆனுவல் எக்ஸாம்ன்றதுனால உனக்கு 2 மார்க் கொடுக்கலாம், 1.5 மார்க் கொடுக்கலாம், 1 மார்க் கொடுக்கலாம். ஸோ அதை நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. ஸோ அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும் டீச்சர்ஸ் இருக்கும் போது.
என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி வேற கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுது. சரியா? ஒருவேளை இந்த கேள்வி கேட்கறாங்க, அடுத்து இந்த கேள்வி கேட்கறாங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இதை எழுதுறது பெட்டர். ஈஸியா அதுல கொஞ்சம் மார்க் அடிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. எனக்கு வேற வழியே இல்லை சார், எனக்கு வேற கேள்வியே தெரியாது அப்படின்னா வேற வழி இல்லை, சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. மற்றபடி கம்பேரிட்டிவ்லி வேற கேள்வி தெரியுதுன்னா அதை சூஸ் பண்ணி எழுதுறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா? ஸோ பசங்களா, யார் யாரெல்லாம் புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்களோ வெல்கம் டு வேதாந்து சேனல். யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணலையோ எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன். சரியா? ஸோ லைக் பட்டன் அடிச்சு உடச்சிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணலனாலும் லைக் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூவல் உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல் என்று அழைக்கப்படுகிறது. எங்க? உவர்மண் நிலத்துல. எங்க? உவர்மண் நிலம். எந்த நிலம்? உவர்மண் நிலம். அந்த உவர்மண் நிலத்துல தோண்டப்படக்கூடிய நீர்நிலைக்கு பேர் என்னது? அதுக்கு பேரு கூவல். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைக்கு பேரு கூவல். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல். அவ்வளவுதான். உவர்மண் நிலத்துல தோண்டப்படக்கூடிய நீர்நிலைக்கு பேரு கூவல் அப்படின்னு சொல்றாங்க. உவர்மண் நிலத்துல தோண்டப்படக்கூடிய நீர்நிலைக்கு பேரு கூவல். தட்ஸ் இட். ஓகே. ஸோ உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுங்க. உங்களுடைய ஸ்கூலை சுத்தி இருக்கக்கூடிய நீர்நிலைகளினுடைய பெயர்களை குறிப்பிடுங்க. உங்க ஸ்கூலை சுத்தி இருக்கக்கூடிய நீர்நிலைகளுடைய பெயர்களை குறிப்பிடுங்க. எங் பள்ளியை சுற்றி ஆறு, குளம், ஏரி. பாருங்க, பள்ளியை சுற்றி ஆறு, குளம், ஏரி, உரை கிணறு, கட்டு கிணறு, கண்மாய் ஆகிய நீர்நிலைகள் உள்ளன. ஸ்கூலை சுத்தி பார்த்தோன்னா ஆறு இருக்கு, குளம் இருக்கு, ஏரி இருக்கு, உரை கிணறு இருக்கு, கட்டு கிணறு இருக்கு, கண்மா இருக்கு. இந்த மாதிரி நிறைய நீர்நிலைகள் இருக்குது. இந்த மாதிரி என்ன இருக்குது? நிறைய நீர்நிலைகள் இருக்குது. ஸோ என் பள்ளியை சுற்றி ஆறு, குளம், ஏரி, உரை கிணறு, கட்டு கிணறு, கண்மாய் ஆகிய நீர்நிலைகள் உள்ளன. என்னுடைய ஸ்கூலை சுற்றி ஆறு இருக்கு, குளம் இருக்கு, ஏரி இருக்கு, உரை கிணறு இருக்கு, கட்டு கிணறு இருக்கு, கண்மா இருக்கு. இந்த மாதிரி நீர்நிலைகள் என்னுடைய ஸ்கூலை சுற்றி நிறையா இருக்கு அப்படின்னு நீங்க எழுதலாம். ஸோ கம்பேரிட்டிவ்ல இந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் கேட்கறது ரேர் தான். கேட்டாங்கன்னா எழுதுங்க. மற்றபடி மற்ற கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணி எழுதுறது என்னுடைய பெஸ்ட் சாய்ஸ். அது மாதிரி எழுதுங்க, சூப்பராகவே மார்க் எடுக்கலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பிட்டிருக்க. உண்டி அப்படின்னா சாப்பாடு அப்படின்னு வந்தப்பா. இப்போ நீங்களே வந்து ஒரு பாலைவனத்துல மாட்டிக்கிட்டீங்க, 2 நாளா சாப்பிடல, பசி வந்து உயிரை கொல்லுது, என்ன பண்றதுனே தெரில, தண்ணி இல்லை, அப்படியே வந்து உயிர் போறது நமக்கே தெரியுது, உயிர் போக போகுது அப்படின்னு. ஸோ அந்த சமயம் பார்த்தனா உனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியும் ஒரு பொட்டணத்துல பிரியாணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இந்தாங்கப்பா அப்படின்னு. ஸோ அதனுடைய ஃபீல் எப்படி இருக்கும்? அதனுடைய ஃபீல் எப்படிப்பா இருக்கும்? எப்படி இருக்கும் சார்? அதுதான் சார் சொர்க்கம். செத்து போயிடுவோம்னு நினைச்சோம், சாப்பாடு திட்டு வந்து கொடுத்தாங்க சார், பா அதான் சார் ஃபீல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு நிலத்தில் தோண்டப்படக்கூடிய நீர்நிலைக்கு கூவல் அப்படின்னு பெயரு. என் பள்ளியை சுற்றி ஆறு, குளம், ஏரி, உரை கிணறு, கட்டு கிணறு, கண்மாய் ஆகிய நிலைகள் உள்ளன. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை குறிப்பதற்கு உயிர் வாழ உணவு மிகவும் இன்றியமையாதது. உணவின்றி உயிர் வாழ இயலாது. உயிர் வாழ்றதுக்கு சாப்பாடு முக்கியம். பிகிலு சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னாலே பசி தாங்க மாட்டோம் நம்மளாம். ஸோ உயிர் வாழ உணவு மிகவும் இன்றியமையாதது. உணவின்றி உயிர் வாழ இயலாது. சாப்பாடு இல்லாமல் நம்மளால உயிர் கூட வாழ முடியாது. எனவே உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோராகவே கருதப்படுவர். அதனால உணவு கொடுத்தோர் என்ன சொல்றாங்க? உயிர் கொடுத்தோராகவே. சாப்பாடு கொடுத்தவங்க உயிர் கொடுத்ததற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடு கொடுத்தவங்க உயிர் கொடுத்ததற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூவல் என்று அழைக்கப்படுவது என்ன? உவர்ம நிலத்தில் தோண்டப்படக்கூடிய நீர்நிலைக்கு கூவல் அப்படின்னு பெயர். உவர்ம நிலத்தில் தோண்டப்படக்கூடிய நீர்நிலைக்கு கூவல் என்ற பெயர். உங்களுடைய ஸ்கூலை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளுடைய பெயர்களை குறிப்பிடுக. என் பள்ளியை சுற்றி ஆறு, குளம், ஏரி, உரை கிணறு, கட்டு கிணறு, கண்மாய் ஆகிய நீர்நிலைகள் உள்ளன. அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக. உயிர் வாழ உணவு மிகவும் இன்றியமையாதது. உயிர் வாழ்றதுக்கு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உணவின்றி உயிர் வாழ முடியாது, சாப்பாடு இல்லாமல் நம்மளால உயிர் வாழ முடியாது. எனவே உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோராகவே கருதப்படுகிறார். ஸோ அதனாலதான் உணவு கொடுத்தவங்கள உயிர் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அடுத்து பாருங்க, நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியை பெரிய புராணம் இதனுடன் ஒப்பிடுகிறது. நிலையான வானத்துல ஸ்டாட்டிக்கா அப்படி நிலையா நிற்கக்கூடிய வானத்துல தோன்றி மறையக்கூடிய காட்சியாக பெரிய புராணம் எதோட ஒப்பிடுது அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, அன்னம் விளையாடும், அந்த அன்னம்னா குக்குமார் இருக்கும்டா, அது விளையாடக்கூடிய அகன்ற நீர்நிலைகளில், அன்னம் விளையாடும் அகன்ற நீர்நிலைகளில் எருமைகள் மூழ்கும் போது, எருமை என்ன பண்ணுதான்? அப்படியே உள்ள மூழ்குதான், சங் சங் சங், எருமை மூழ்கி மூழ்கி எந்திரிக்குதான். அப்ப எருமைகள் என்ன பண்ணுது? மூழ்குது. மூழ்கும் போது அங்குள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீதும். அப்ப அங்க இருக்கக்கூடிய வாழை மீன்கள் என்ன பண்ணுமா? துள்ளி எழுந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பாக்கு மரங்களின் மீது பாயுமா. பக்கத்துல இருந்து பாக்கு மரங்கள் இருக்கும், அந்த பாக்கு மரங்களின் மீது பாயும். இக்காட்சியை நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில்லுக்கு ஒப்பிடுகிறது பெரிய புராணம். இந்த காட்சி பார்க்கும்போது நிலையான வானத்துல தோன்றி மறையக்கூடிய காட்சியாக வானவில்லுக்கு ஒப்பிடுறாங்க. அப்போ ஒண்ணும் கிடையாது, ஒரு அகன்ற நீர்நிலை இருக்கு, ஒரு பெரிய அகன்ற நீர்நிலை இருக்குது. அங்க எருமை என்ன பண்ணுது அப்படின்னா மூழ்கி மூழ்கி குதிக்குது.
அங்க இருக்கக்கூடிய எருமை என்ன பண்ணுது, மூழ்கி மூழ்கி குதிக்குது. அப்ப அன்னம் விளையாடும் அகன்ற நீர்நிலைகளில் எருமைகள் மூழ்கும் போது அந்த எருமைகள் என்ன பண்ணுது, மூழ்குது. அப்படி மூழ்கும் போது அங்குள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து, அந்த வாழை மீன் என்ன பண்ணுதான், துள்ளி எழுதான். துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும். என்ன பண்ணுதா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாக்கு மரத்தின் மீது பாயுமா. அப்படி ஒரு நிமிஷம் இருங்கடா. ஓகே, ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கு மரத்தின் மீது பாயுமா. அப்போ அன்னம் விளையாடும் அகன்ற நிலைகள் எருமைகள் மூழ்கும் போது அங்கே எருமை என்ன பண்ணுது, அப்படி மூழ்குது. மூழ்கும் போது அங்குள்ள வாழை மீன்கள், அங்கே இருக்கக்கூடிய வாழை மீன் என்ன பண்ணுதான், துள்ளி எழுந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கு மரத்தின் மீது பாய்தான். இப்படி பாய்தான். அது பார்க்கறதுக்கு அவர் நிலையான வானத்துல ஒரு வானவில் தோன்றி மறையுது, அதுக்கு காட்சிக்கு ஒப்பிடப்படுகிறது. அதுக்கு பார்க்குறப்ப அந்த சீன் மாதிரி இருக்கு, அப்படியே வானவில் தோன்றி மறைகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வானவில் அப்படின்றது தோன்றி மறைகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 4வது கேள்வி எல்லாருக்கும் கிளியரா? ஸோ 4வது கேள்வி எல்லாருக்கும் கிளியரா? எஸ் சொல்லுங்க. 4வது கேள்வி எல்லாருக்கும் புரியுதா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. அப்ப நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியை பெரிய புராணம் எதனுடன் ஒப்பிடுகிறது? அன்னம் விளையாடும் அகன்ற நீர்நிலைகள் எருமைகள் மூழ்கும் போது அங்குள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும் இக்காட்சி நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவிலுக்கு ஒப்பிடப்படுகிறது பெரிய புராணம். அவ்வளவுதான், தட்ஸ் இட். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, மணிநீரும் மண்ணும் மழையும் மணிநிலர் காடும் உடையது அரண். இக்குறளில் நாட்டில் கூறும் நாட்டினுடைய அரண்கள் யாவை அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா, மணிநீரும் மண்ணும் மழையும் கவனிங்க, மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது அரண். இக்குறளில் கூறும் நாட்டினுடைய அரண்கள் யாவை? இந்த குறளை கூறக்கூடிய நாட்டினுடைய அரண்கள் என்ன? மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது அரண். மணிநீரும் மண்ணும் மழையும் அணிநிலர் காடும் உடையது அரண். தெளிந்த நீர், நீர் பார்த்தா தெளிவா இருக்கு. விரிந்த மண், மண் நிறைய இருக்குது. நிறைந்த நிலம், மிகப்பெரிய மலைகள், குளிர் நிழல் தரும் காடுகள் ஆகியவை குறள் கூறும் நாட்டினுடைய அரண். ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அதுல அரண்னா வந்து அதனுடைய பாதுகாப்புலாம் என்ன? ஒரு நாடுன்னு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு பாதுகாப்பெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தெளிந்த நீர், அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிந்து இருக்கணுமாண்டா. அந்த நீர் அப்படின்றது தெளிவான நீரா இருக்கணுமா. அடுத்து விரிந்த மண், அப்படி மண் பார்த்தீங்கன்னா பறந்து இருக்கணும். எல்லா இடத்துலையும் என்ன இருக்கணுமா, பறந்த மண் இருக்கணுமா. நிலம், நல்ல ஒரு பெரிய நிலம் இருக்கணுமா, நல்லா மண்ணோட சேர்த்து அந்த நிலம் இருக்கணுமா. மிகப்பெரிய மலைகள் இருக்கணுமா. குளிர் நிழல் தரும் காடுகள், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காடுகள் இருக்கணுமா, இருக்கணுமா, நிறைய காடுகள் இருக்குமா. இதுதான் பார்த்தோன்னா ஒரு நாட்டினுடைய அரண்கள். இதெல்லாம் தான் ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு, ஒரு வளம் அப்படின்னு சொல்றாங்க. தேவையான எல்லாமே இந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேவையானது எல்லாமே இந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரி ஒன் கிளியர்? ஓகே. மணிநீரும் மண்ணும் மலையும் மணிநிலர் காடும் உடையது அரண். கூறக்கூடிய நாட்டினுடைய அரண்கள் யாவை? தெளிந்த நீர், விரிந்த மண், நிறைந்த நிலம், மிகப்பெரிய மலைகள், குளிர் நிழல் தரும் காடுகள், குளிர் நிழல் தரக்கூடிய காடுகள் ஆகியவை இக்குறள் கூறும் நாட்டினுடைய அரண்கள். அதனால பார்த்தோன்னா இந்த காடுகள் இந்த இதெல்லாமே சேர்த்து பார்த்தோன்னா இந்த நாட்டினுடைய அரண்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 5வது கேள்வி எல்லாருக்கும் கிளியராப்பா? 5வது கேள்வி எல்லாருக்கும் கிளியரா? ஸோ 2வது கேள்வி நிறைய கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க, கூவல் என்று அழைக்கப்படுவது எது? உவர்ம நிலத்துல தோண்டப்படக்கூடிய நீர்நிலைக்கு பேர் பார்த்தோன்னா கூவல் அப்படின்னு சொல்றாங்க. உவர்ம நிலத்துல தோண்டப்படக்கூடிய நீர்நிலைக்கு பேர் கூவல். உங்கள் பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளுடைய பெயர்களை குறிப்பிடுக. என் பள்ளியை சுற்றி ஆறு, குளம், ஏரி, உரைக்கிணறு, கட்டிக்கிணறு, கண்மாய் ஆகியவை நிறைஞ்சிருக்குது. அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உணவு உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்பாடு இல்லாம நம்மளால எங்கேயுமே உயிர் வாழ முடியாது. ஸோ உயிர் வாழ உணவு மிகவும் இன்றியமையாதது. உணவின்றி உயிர் வாழ இயலாது. சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? சாப்பாடு இல்லாமல் யாராச்சும் உயிர் வாழ முடியுமா? முடியாது. ஸோ எனவே உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோராகவே கருதப்படுவார். அதனால சாப்பாடு கொடுத்தவங்க உயிர் கொடுத்ததற்கு சமம். அதனால சாப்பாடு கொடுத்தவங்க உயிர் கொடுத்ததற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. நிலையான வானத்துல தோன்றி மறையக்கூடிய காட்சியை பெரிய புராணம் எதனுடன் ஒப்பிடுகிறது? நிலையான வானத்துல தோன்றி மறையக்கூடிய காட்சியாக பெரிய புராணம் எதனை ஒப்பிடுது? அன்னம் விளையாடும் அகன்ற நீர்நிலைகளில் எருமைகள் மூழ்கும் போது, அன்னம் விளையாடக்கூடிய அந்த அகன்ற நீர்நிலைகள், பெரிய நீர்நிலைகள்ல எருமைகள் மூழ்கும் போது, அந்த எருமை மூழுது. அப்படி மூழ்கும் போது வாழை மீன்கள் என்ன பண்ணலாம், அப்படி துள்ளி எழுதாம். இருக்கக்கூடிய வாழை மீன்கள் துள்ளி எழுது. அப்படி துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கு மரங்களின் மீது பாயுது. இந்த காட்சியை நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சியாக வானவிலுக்கு ஒப்பிடப்படுகிறது. இதைதான் பெரிய புராணம் என்ன பண்றாங்க, ஒரு வானவில்லுக்கு ஒப்பாக சொல்றாங்க. இதை என்ன சொல்றாங்க, ஒரு வானவில்லுக்கு ஒப்பாக இதை சொல்றாங்க. சரிங்களா? சோ மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். இந்த குறள் கூறக்கூடிய நாட்டினுடைய அரண்கள் யாவை? ஸோ தெளிந்த நீர், நீர் தெளிவாக இருக்கணும். ஸோ விரிந்த மண், எல்லா இடத்துலையும் மண் இருக்கணும். ஸோ நிறைந்த நிலம், மிகப்பெரிய மலைகள், குளிர்நிலை தரக்கூடிய காடுகள், இதெல்லாமே இந்த நாட்டினுடைய அரண்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இயல் 3 வந்துட்டோம். ஸோ இயல் 3ல இருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஓகே, பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம்.
செமையா தண்ணி தாகம் எடுத்துட்டு இருக்கா என்னன்னு தெரியல. ஓகே, நீங்கள் வாழும் பகுதியில் ஏறுதழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? நீங்க வாழக்கூடிய பகுதியில ஏறுதழுவுதல் எப்படிலாம் அழைக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க வாழக்கூடிய பகுதியில் ஏறுதழுவுதல் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ எப்பயுமே பார்த்தோன்னா பொங்கல் டைம்ல நடக்கும். பொங்கல் டைம்ல நடக்கும். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? பொங்கல் டைம்ல பார்த்தோன்னா நம்ம மூவிஸ் பார்க்குறோமோ இல்லையோ, கண்டிப்பா பார்த்தோன்னா நியூஸ் சேனல் எல்லா சேனல்லையும் அந்த மாடு பிடிக்கிறது அப்படின்றது ஓடும். ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏறு தழுவுதல், மாடு பிடித்தல், ஏறு விடுதல், இந்த மாதிரி நிறைய பேர்ல அழைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழைப்பாங்க. பாருங்க, நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? நீங்க வாழக்கூடிய பகுதியில ஏறு தழுவுதல் எப்படிலாம் அழைக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, மாடு பிடித்தல், மாடு விடுதல், ஏறு விடுதல், மாடு அணைதல், மஞ்சு விரட்டு, சல்லிக்கட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருதுக்கட்டி, காளை விரட்டு. இந்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய பேர்கள் என்ன பண்ணப்படுது அப்படின்னா அழைக்கப்படுது. மாடு பிடிக்கிறது என்ன சொல்றாங்க? மாடு பிடித்தல், மாடு விடுதல், அடுத்து ஏறு விடுதல், மாடு அணைதல், அடுத்து வந்து பார்த்தோன்னா மஞ்சு விரட்டு, அடுத்து வந்தீங்க அப்படின்னா சல்லிக்கட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருதுக்கட்டி, காளை விரட்டு. சார் இது எல்லாமே எழுதணுமா அப்படின்னா ஆப்வியஸா எழுதணும்டா. இது எல்லாமே எழுதினாதான் உனக்கு அந்த 2 மார்க் கொடுப்பாங்க. என்ன சார் போங்கா இருக்குது, 4 பாயிண்ட் எழுதுனா பத்தாதா? இல்லை, எல்லாமே எழுதணும். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் மஸ்ட்டாக படிச்சிருக்கணும். ஓகேவா? விட்டுறாதீங்க. ஸோ மாடு பிடித்தல், மாடு விடுதல், ஏறு விடுதல், மாடு அணைதல், மஞ்சு விரட்டு, சல்லிக்கட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருதுக்கட்டி, காளை விரட்டு. மாடு பிடித்தல், மாடு விடுதல், ஏறு விடுதல், மாடு அணைதல், மஞ்சு விரட்டு, சல்லிக்கட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருதுக்கட்டி, காளை விரட்டு. சரியா? ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏறுதழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் சுட்டக்கூடிய வேறு பெயர்களை குறிப்பிடுக. ஏறுதழுவுதல் நிகழ்வுக்கு இலக்கியங்கள் சுட்டக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏறுதழுவுதல் நிகழ்வுக்கு இலக்கியங்கள் சுட்டக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன? ஏறுதழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் சுட்டக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. கலித்தொகையில பார்த்தோன்னா காளைகளின் பாய்ச்சல் ஏறுதழுவுதல். கலித்தொகையில் என்ன சொல்றாங்க? அதாவது காளைகளினுடைய பாய்ச்சல், காளைகள் பாய் தான். சரியா? ஸோ காளைகளுடைய பாய்ச்சல் ஏறுதழுவுதல். அதாவது வந்து கலித்தொகையில காளைகளுடைய பாய்ச்சல் ஏறுதழுவுதல். சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பா மாலையில பார்த்தீங்கன்னா ஏறுகோல். சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பா மாலையில ஏறுகோல். கண்ணுடைய மண்படல எருது கட்டி மாடு தழுவுதல். கண்ணுடைய மண்படல எருது கட்டி மாடு தழுவுதல் அப்படின்ற பல பெயர்கள் என்ன பண்றாங்க அழைக்கப்படுது. ஸோ ஏறுதழுவுதல் நிகழ்வுக்கு இலக்கியங்கள் சுட்டக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏறுதழுவுதல் நிகழ்வுக்கு இலக்கியங்கள் சுட்டக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளா பார்த்தோன்னா கலித்தொகை அப்படின்றது காளைகளுடைய பாய்ச்சல் ஏறுதழுவுதல் அப்படின்னு சொல்றாங்க. கலித்தொகையில காளைகளுடைய பாய்ச்சல் ஏறுதழுவுதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பா மாலையில பார்த்தோன்னா ஏறுகோல் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுடைய மண்பல்ல எருது கட்டி மாடு தழுவுதல். கண்ணுடைய மண்பல்ல எருது கட்டி மாடு தழுவுதல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம்டா, தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ 2 கேள்வி பார்த்துருக்கோம். நீங்கள் வாழக்கூடிய பகுதியில ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? மாடு பிடித்தல், மாடு விடுதல், ஏறு விடுதல், மாடு அணைதல், மஞ்சு விரட்டு, சல்லிக்கட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு. ஏறுதல் நிகழ்வுக்கு இலக்கியங்கள் சுட்டக்கூடிய வேறு பெயர்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கலித்தொகையில காளைகளுடைய பாய்ச்சல் ஏறுதழுவுதல். அடுத்து சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பா மாலையில ஏறுகோல். கண்ணுடைய மண்பல்ல எருது கட்டி மாடு தழுவுதல். ஸோ அடுத்து பாருங்க, பல மணல் மாற்றுமின் புது மணல் பரப்புமின் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பல மணல் மாற்றுமின் புது மணல் பரப்புமின் இதுல இருக்கக்கூடிய இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க? இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இடம் பொருள் விளக்கம் 3 மேலே இருக்கணும்டா. ஸோ மஸ்ட் பாருங்க, இடம் எழுதணும், அடுத்து பொருள் எழுதணும், அடுத்து விளக்கம் எழுதணும். இது 3 என்ன பண்ணிருக்கணும்? இங்க ரைட் பண்ணிருக்கணும். ஸோ பல மணல் மாற்றுமின் புது மணல் பரப்புமின், பல மணல் மாற்றுமின் புது மணல் பரப்புமின். அப்ப பாருங்க, சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலை காப்பியத்தின் முதல் காதையான விலாவரை காதையில் இவரு இடம்பெற்றுள்ளது. ஸோ இடத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடல் வரி எங்க இருக்கு? அதான்டா மேட்ரு. பாடல் வரி எங்க இருக்கு அப்படின்னு தான் பார்த்தோன்னா அது இடம் அப்படின்னு சொல்லணும். பொருள் அப்படின்றது அதனுடைய மீனிங் என்ன, விளக்கம் அதனுடைய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ பாருங்க, இடம் சீத்தலை சாத்தனார் இயற்றிய, யார் இயற்றினது? சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலை காப்பியத்தின், சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலை காப்பியத்தின் முதல் காதையான விலாவுரை காதை. அதனுடைய முதல் காதை என்ன? விலாவுரை காதை. இந்த விலாவுரை காதையில இந்த வரிகள் இடம்பெற்றிருக்குது. முதல் காதையான விலாவுரை கதையில இந்த வரிகள் இடம்பெற்றிருக்குது. சீத்தலை சாத்தனார் இயற்றிய மணிமேகலை காப்பியத்தின் முதல் காதையான விலாவுரை காதையில் இந்த வரி இடம்பெற்றிருக்குது. விழாக்கள் நிறைந்த அந்த மூதூர், விழாக்கள் நிறையவே பார்த்தீங்கன்னா சிறப்பாக அந்த விழாக்கள் அப்படின்றது நடைபெறுது. இப்ப விழாக்கள் நிறைந்த அந்த மூதூரினுடைய தெருக்களிலும் மன்றங்களிலும் உள்ள பழைய மணல்களை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள். அதாவது விழாக்கள் என்ன, அந்த மூதருடைய தெருக்கள், விழாக்கள் நிறைய கோலாகலமான விழாக்கள் அப்படின்னு நடைபெற போகுது.
அந்த விழாக்கள் நிறைந்த அந்த மூதருடைய தெருக்கள்லையும் மன்றங்கள்லையும் இருக்கக்கூடிய பழைய மணலை மாற்றிட்டு இருக்கக்கூடிய பழைய மணலாம் மாற்றிட்டு புதிய மணலை என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா பரப்ப சொல்றாங்க. ஸோ பழைய மணலை மாற்றிவிட்டு புதிய மணலை பரப்புங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ விழாக்கள் நிறைந்த அந்த மூதருடைய தெருக்களிலும் மன்றங்களிலும் உள்ள பழைய மணல்களை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள். புகார் நகரில் இந்திர விழா நடைபெற உள்ளதால் முன்னேற்பாடுகளில் ஒன்றாக வீடுகளில் முன்னுள்ள தெருக்களிலும் மன்றங்களிலும் உள்ள பழைய மணலை எடுத்துவிட்டு புதிய மணலை கொட்டி அழகுபடுத்துமாறு முரசறைவோன் அறிவிக்கின்றான். யார் அறிவிக்கிறது? முரசறைவோன் அறிவிக்கின்றான். அப்ப புகார் நகர் நடைபெற்ற இந்திர விழா, புகார் நகர்ல இந்திர விழா நடைபெற இருக்கிறதுனால முன்னேற்பாடுகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய வீடுகள், சரியா, அதுல இருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் ஒன்னா இருக்கக்கூடிய வீடுகளுக்கு முன்னாடி தெருக்கள்லையும் மன்றங்கள்லையும் இருக்கக்கூடிய பழைய மணலை எடுத்துட்டு புதிய மணலை பரப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொட்டி அழகுபடுத்துமாறு முரசறைவோன் அறிவிக்கின்றான். அந்த பழைய மணலாம் எடுத்துட்டு புதிய மணலை கொட்டி பரப்புங்க. ஏன்னா விழா நடைபெற போது, திருவிழா நடைபெற போது அப்படின்னு என்ன பண்றாங்களா, அந்த கொட்டி கேள்விப்பட்டீங்களா, அந்த மேல் தட்டிட்டு வருவாங்க, மக்களே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செய்தி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கத்துவாங்க. அதாவது வந்திருக்காங்க, இந்த மாதிரி இவங்க வர போறாங்க அப்படின்னு கத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த முரசறைவோன் கத்துறான். இந்த மாதிரி பழைய மணலை தூக்கிட்டு புதிய மணலை என்ன பண்ணுங்க அப்படின்னா பரப்புங்க அப்படின்னு என்ன பண்றான், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நேராக கத்துறான். அதான் முரசறைவோன். பல மணல் மாற்றுமின் புது மணல் பரப்புமின் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. சீத்தலை சாத்தனார் இயற்றுனதா மணிமேகலை. மணிமேகலை இயற்றுனது யாரு? சீத்தலை சாத்தனார். ஸோ காப்பியத்தினுடைய முதல் காதையான விழாவுரை காதை, அதுல வந்து காதை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுல இருக்கக்கூடியது விழாவுரை காதை. அதுல இந்த வரி இடம்பெற்றிருக்குது. விழாக்கள் நிறைந்த அந்த மூதூர், சரியா, நிறைய விழாக்கள் அப்படின்றது நடைபெறுது. அப்ப அந்த மூதருடைய தெருக்கள்லையும் மன்றங்கள் இருக்கக்கூடிய பழைய மணல்களை மாற்றி அந்த ஓல்டு மணலை மாற்றிட்டு புதிய மணல் என்ன பண்ண சொல்றாங்க, பரப்ப சொல்றாங்க. புகார் நகர்ல இந்திர விழா நடைபெற இருக்கிறதுனால, புகார் நகர்ல இந்திர விழா நடைபெற இருக்கிறதுனால பார்த்தோன்னா முன்னேற்பாடுகள் ஒன்றாக வீடுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெருக்கள்ல மன்றங்களையும் பழைய மணலை எடுத்துட்டு புதிய மணலை கொட்டி அழகுபடுத்துமாறு முரசறைவோன் அறிவிக்கின்றான். யார் அறிவிக்கிறது? முரசறைவோன் அறிவிக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, 4வது கேள்வி. கீசி கீசி என்று எங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டில்லையோ இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்றது ரொம்ப ரொம்ப மேனட்டரி. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இடம் பொருள் விளக்கம் மூணுமே என்ன பண்ணிருக்கணும், கரெக்டாக எழுதிருக்கணும்டா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, பார்க்கலாமா? இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்றத பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, மொத்தம் 6 கேள்வி இருக்கும். எத்தனை கேள்வி? 7 தானே. பேலன்ஸ் இருக்கிறத இன்னொரு 7 நம்ம இன்னொரு கிளாஸ்லேயும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா பார்த்துருவோம். ப்ராப்ளம் இல்லை. மொத்தம் 7 ஓகே. பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறேன், அதில் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இன்னும் ப்ராப்ளம் இல்லை. சரி பாருங்க. கீசி கீசி என்று எங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கீசி கீசி என்று எங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. கீசி கீசி என்று எங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. இடம் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையின் 7வது பாடல். எத்தனாவது பாடல்? 7வது பாடலில் இவ்வரி இடம்பெற்றுள்ளது. யார் இயற்றியதுல? ஆண்டாள் இயற்றியதுல. அப்ப ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை. யார் இயற்றினது திருப்பாவை? ஆண்டாள் இயற்றியது திருப்பாவை. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையினுடைய 7வது பாடல். எத்தனையாவது பாடல்? 7வது பாடல்ல இந்த வரி இடம்பெற்றிருக்குது. கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தான். கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தான். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையினுடைய 7வது பாடல்ல இந்த வரி இடம்பெற்றிருக்குது. ஸோ பொருள் பாருங்க. கீசு கீசு என்று கரிக்குருவிகள் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்கவில்லையோ. அந்த குருவிகள் என்ன பண்ணுடா, அது மாதிரி கிஸ் 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 கிஸ்ன்னு சவுண்டு கேட்டே இருக்கும் ஒரு மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கீசு கீசு என்று கரிக்குருவிகள் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்கவில்லையோ. கீசு கீசு என்று கரிக்குருவிகள் பேசிக்கொள்ளக்கூடிய சத்தம் கேட்கவில்லையோ. கீசு கீசு என்று கரிக்குருவிகள் பலவும் சேர்ந்து ஒலிக்கும் பேரொலி உனக்கு கேட்கவில்லையோ என தோழி ஒருத்தி உறக்கத்தில் உள்ள தலைவியை நாராயணனுக்கு பாவை நோன்பு எடுப்பதற்காக எழுப்புகிறாள். ஏய், காலையில விடிஞ்சிருச்சுடி, எந்திரி அப்படின்னு நம்ம வீடெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்மா நம்மளை வந்து எழுப்புவாங்க. அந்த மாதிரி
தோழி என்ன பண்றாங்களாம், இந்த மாதிரி கீசு கீசுன்னு குருவி கத்திக்கிட்டு இருக்கே, அது உன் காதுல விழுவுலையா, நாராயணனுக்கு பாவை நோன்பு எடுக்கணும், எந்திரி எந்திரி அப்படின்னு என்ன பண்றாங்களாம், எழுப்புறாங்களாம். என்ன பண்றாங்களாம், எழுப்புறாங்களாம். அதை தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க, கீசு கீசு என்று பேசும் நச்சரவம் கேட்கவில்லையோ, பேச்சரவம் கேட்கவில்லையோ அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா, சிம்பிள் தான். ஓகேவா, ஸோ பாருங்க, ஆண்டாளி கேட்ட திருப்பாவையின் 7வது பாடல் இவரிடம்பெற்றுள்ளது. பொருள் கீசு கீசு என்று கருவிகள் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்கவில்லையோ, கீசு கீசு என்று கருவிகள் பலவும் சேர்ந்து ஒழிக்கும் பேரொளி உனக்கு கேட்கவில்லையோ என தோழி உறக்கத்தில் உள்ள தலைவியை நாராயணனுக்கு பாவை நோன்பு எடுப்பதற்காக எழுப்புகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஓகே. அடுத்து பாருங்க, கண்ணிக்கினியானை பாடி கசிந்துள்ளும் உன்னெனக்கு நின்றுருக யாமாட்டோ நீயே வந்த. இவர்கள் கண்ணுக்கினியான் என்பது யாரை குறிக்கிறது, கண்ணிக்கினியான் என்பது சிவபெருமானை குறிக்கிறது. கண்ணிக்கினியான் அப்படின்றது யாரு குறிக்கிறது, சிவபெருமானை குறிக்கிறது. கண்ணுக்கினியான் அப்படின்றது யாரு குறிக்கிறது, சிவபெருமானை குறிக்கிறது. அப்ப கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உன்னென நின்றுருக யாமாட்டோ, கண்ணிக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உன்னென நின்றுருக யாமாட்டோ நீயே வந்த. இவடிகள் கண்ணிக்கினியான் என்பது யாரை குறிக்கிறது, கண்ணிக்கினியான் என்பது சிவபெருமானை குறிக்கிறது. கண்ணிக்கினியான் அப்படின்றது யாரு குறிக்கிறது, சிவபெருமானை குறிக்கிறது. கண்ணிக்கினியான் அப்படின்றது யாரு குறிக்குதான், சிவபெருமானை குறிக்கிறது. கண்ணிக்கினியான் அப்படின்றது யாரு குறிக்குது, சிவபெருமானை குறிக்கிறது. தட்ஸ் இட்ரா, ஈஸியா மார்க் அடிக்கலாம். சரியா, ஸோ அவ்வளோதான். ஸோ சிவபெருமானை குறிக்குது, அதான் நான் சொல்லிட்டேன். ஒரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கேள்வியை கம்பேரிட்டிவ்லி வேற கேள்வி சூஸ் பண்ணி எழுதுறது பெட்டர், அது ஒரு நல்ல ஸ்கோர் கொடுக்கும். அதனால வேற கேள்வி சூஸ் பண்ணி எழுதுங்க. மற்றபடி கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா இந்த கேள்வி எழுதலாம். பார்க்கும்போது கொஞ்சம் 2 பாயிண்ட் இருக்கு. எனக்கு வேற கேள்வியே தெரியாது சார், வேற ஆன்சரே தெரியாது சார், வேற கொஸ்டினே தரல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கேள்வி எழுது. ஏன்னா ஒரு பாயிண்ட் தாண்டா இருக்கு, 2 மார்க் கொடுக்கணும், ரூல்ஸ் தான். ஆனால் டீச்சர்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியலையே, அவங்க நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் இந்த கேள்விக்கு அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஆன்சரு தான் சும்மா மேக் பண்ணி எழுதலாம், நம்ம கதை அடிக்கவா எழுதுறோம். அதனால அது மாதிரி இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி எழுதும்போது கொஞ்சம் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா, ஸோ கண்ணிக்கினியானை பாடி கசுந்துள்ள முன்னனுக்கு நின்றுகை யாமாட்டோ நீயே வந்த. இவ்வடிகள் கண்ணிக்கினியான் என்பது யாரை குறிக்கிறது, கண்ணிக்கினியான் என்பது சிவபெருமானை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது, சிவபெருமானை குறிக்கிறது. அடுத்து பாருங்க, காலவாகு பெயர், நான் பெயர் காலவாகு பெயர் குறிப்புதிருக்க. எடுத்துக்காட்டுக்கு கார் அறுத்தான், என்ன இருக்குது, கார் அறுத்தான். காலவாகு பெயர் பாருங்க, கார் அறுத்தான். கார் அப்படின்றது காலப்பெயர், கார்காலம் அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா, கார்காலம். கார் அப்படின்றது பார்த்தோன்னா காலத்தை வரக்கூடியது. அப்ப கார்காலம் அப்படின்றது பார்த்தோன்னா குளிர்காலம், மழைக்காலம் அந்த மாதிரி குறிப்பிடக்கூடியது. அப்ப கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்துள்ளதால் இதை காலவாகு பெயர் ஆயிடுச்சு. காலம் அப்படின்னாலே பார்த்தோன்னா ஒரு டைமிங்கை சொல்ற மாதிரி, இந்த வருஷம், இந்த மாசம், இந்த ஆண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப கார் அறுத்தான் அப்படின்றது பார்த்தோன்னா கார் என்பது காலப்பயிர், அக்காலத்தில் விளையக்கூடிய பயிருக்கு ஆகி வந்திருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த டைம் பருத்தி தான் போடுவோம்னா பருத்தி அறுத்தான். அப்ப பார்த்தோன்னா கார் அறுத்தான் அப்படின்னா கார் காலத்துல அறுத்தான். ஸோ அந்த பயிருக்கு ஆகி வந்திருக்கிறதுனாலதான் அதை என்ன சொல்றாங்க, அதை காலவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்க, காலவாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரி ஒன் கிளியர், எல்லாருக்கும் புரியுதா, எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, இல்லை ஏதாச்சும் புரியாம இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். எஸ், கிளியரா, ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6 கேள்வி அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சரியா, ஸோ இயல் 4லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு வீடியோ உங்களுக்காக நான் மேக் பண்ணுறேன். அதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க, நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ் தான். சரியா, என்னுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. என்னென்ன கேள்வி இருக்குன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன், முடிச்சிடலாம். சரியா, ஸோ பாருங்க, எங்கடாது பாருங்க. ஸோ நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணி என்பதனுடைய விளக்கம், அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து தென் திராவிட மொழிகள் எதினும் 4, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அளபடை, இது மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட். சரியா, இந்த கேள்வி படிச்சுக்கோங்க. அடுத்து இங்கே வந்தீங்கன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்தீங்க அப்படின்னா மணிநீரும் மண்ணும் மலையும், அடுத்து நிலையான வானத்தில் தோன்றி மறையக்கூடிய காட்சி. அப்புறம் நீங்கள் வாழக்கூடிய பகுதியில் ஏறு திருவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுது அந்த கேள்வி. ஏறுதல் நிகழ்வுக்கு இலக்கியங்கள் சுட்டக்கூடிய ஒரு பெயர், இடம் சுட்டியவர்களுக்கும் படிச்சு தண்டாகணும், வேறு வழி கிடையாது. காலவாகு பெயர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், காலவாகு பெயர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்லேருந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணிடுங்க அப்படின்னா படிச்சிருங்க, இதெல்லாம் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்விகள். சரியா, ஸோ அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உடைய ஃபைட்டர் பேட்ச் இருக்குது. யாராச்சும் நம்ம ஃபைட்டர் பேட்சில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோ. முழுக்க முழுக்க ஃப்ரீடா, எந்த ஒரு ஃபீஸும் வந்துட்டு வாங்க மாட்டோம் 10th பசங்களுக்காக. ஸோ 10th பசங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. உடைய ஃபைட்டர் பேட்ச்
முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. உன்னுடைய எக்ஸாமுக்காக ஒரு கிஃப்ட் அப்படின்னு கூட நீ நினச்சிக்கோ. சரியா? அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. ஸோ எக்ஸாம் ஃபோக்கஸ் லேர்னிங் இருக்கும். ஸோ ஆல் இன் ஒன் லேர்னிங் பிளேலிஸ்ட் இருக்கும். 100% ஃப்ரீ. சரியா? டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி உள்ளே போனேன் அப்படின்னா எந்த ஃபீஸும் கேட்க மாட்டாங்க. அந்த இருக்கும். நீ கிளைம் அப்படின்னு கொடுத்தா கிளைம் ஆகி உனக்கு ஆப்புக்குள்ளே போயிடும். ஸோ நீ ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உன்னுடைய வேதாந்து ஆப்பில் நீ ஃபைட்டர் பேட்சை ஃப்ரீயாகவே என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஓகேடா, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வகுப்பில் பார்க்கலாம். பை 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 பை.